அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இப்போ நம்ம 4வது யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது யூனிட் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை பார்த்தோம். அதாவது ஃப்ரண்ட் இன்ஜின், ரியர் வீல் டிரைவ். அடுத்து ஃப்ரண்ட் இன்ஜின், ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ரியர் இன்ஜின், ரியர் வீல் டிரைவ், 4 வீல் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளச், என்னென்ன டைப் ஆஃப் கிளச், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, ஒர்க்கிங் என்ன, அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். கிளச்சுங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இது ஆட்டோமொபைலில் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆட்டோமொபைல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிரைவ் சிஸ்டத்துலேயே பார்த்தோம். ஃப்ரண்ட் இன்ஜின், ரியர் வீல் டிரைவ்லேயே பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கிளச்சோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில் கிளச்சானது இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளச்சு எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட். அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். அதாவது டிரைவர் ஷாஃப்ட், ட்ரிவன் ஷாஃப்ட் ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஒரு சுழலக்கூடிய ஷாஃப்ட் இருக்குது, ஒரு சுழலாத ஷாஃப்ட் இருக்குது. ரெண்டையும் தேவைக்கேற்ப இணைத்து பவரை சுழலும் ஷாஃப்ட்லேருந்து சுழலாத ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதற்கு நமக்கு கிளச் பயன்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் உருவாகக்கூடிய பவரை, இன்ஜின் ஷாஃப்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பவரை கியர் பாக்ஸுக்கு அனுப்பக்கூடியதான் இந்த கிளச்சோட வேலை. ஓகேங்களா? கிளச்சோட வேலை. ஸோ இன்ஜின் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பவரை கியர் பாக்ஸுக்கு அனுப்பி வீலை இயங்க செய்கிறது தான் இந்த கிளச்சோட வேலை. நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினானது ஒரு நார்மல் விதத்தில் யூனிஃபார்மாக சுழண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட பவரை அப்படி நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியாது, கியர் பாக்ஸுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய ரேஞ்சு ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஜின் பவரை டைரெக்டாக கியர் பாக்ஸோட இணைக்கக்கூடாது. அப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா வண்டி ஆட்டோமொபைல் வெஹிக்கிளானது அதிகளவு பாதிப்படையும். ஓகேங்களா? அதிகளவு அதிரும், ஆடுதல், ஆட்டம் காணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்மூத்தாக ஆப்ரேஷன் நடக்கணும். ஓகேங்களா? அதாவது பவரை ஈஸியாக நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணணும், ஸ்மூத்தாக நடக்கணும்.
அதாவது ஸ்மூத்தானாலும் அது வண்டியோட மூவிங் போது ஸ்மூத்தாக நடக்கும், வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பவரை வந்து என்கேஜ் டிஸ்என்கேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு கிளட்ச் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ கிளட்ச் பிளேட் இணையும் போது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், கிளட்சு, கியர் பாக்ஸு, ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு, டிஃப்ரென்ஷியல் வழியாக ரியர் ஆக்சிலுக்கு வீலை வந்து சென்றடையுது. ஸோ கிளட்சை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணும்போது பவர் வந்து வீலுக்கு போகாது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளட்ச் வரும்போது தேவைப்படும் போது இன்ஜின் பவர் வந்து கியர் பாக்ஸுக்கு இணைப்பதற்கு, தேவையில்லாத போது டிஸ்என்கேஜ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பிரிப்பதற்கு. ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோடு இணைக்கிறதுக்கு தான். தேவைப்படும் போது இணைக்கணும், தேவையில்லாத போது இணைக்கக்கூடாது. அதே மாதிரி நாய்ஸ், வைப்ரேஷன்ஸ் போன்றவற்றை ரெடியூஸ் பண்ணுவதற்கு, ஜெர்க்கு நிகழாமல் இருப்பதற்கு, வண்டி ஆட்டோமொபைல் வெஹிக்கிளானது ஒன் சைடாக வந்து இழுத்துட்டு போகுது, அந்த மாதிரி இழுத்துட்டு போகாமல் ஸ்மூத்தாக மூவிங்க்கு, கியரை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளட்ச் ஆனது பயன்படுகிறது. அதில் டைப்ஸ் ஆஃப் கிளட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேட் கிளட்ச், அதில் டைப்ஸ் ஆஃப் கிளட்ச் பார்த்தோம்னா சிங்கிள் பிளேட் கிளட்ச், மல்டி பிளேட் கிளட்ச், டைஃபார்ம் கிளட்ச், கோன் கிளட்சு, செமி சென்ட்ரிஃபிகல் கிளட்சு, சென்ட்ரிஃபிகல் கிளட்சு, ஹைட்ராலிக் கிளட்ச், வேக்கம் கிளட்ச்னு நிறையா வகைகள் இருக்குது. நம்ம அதில் பார்க்கக்கூடியது சிங்கிள் பிளேட் கிளட்ச். அதிக அளவு கனரக வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய கிளட்ச். ஓகேங்களா? படத்தில் பாருங்கள், டயராமுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கியர் வீலோட இன்ஜின் ஷாஃப்டோட கிளட்ச் ஷாஃப்டோட வந்து என்கேஜ்டு பொசிஷனில் இருக்குது. என்கேஜ்டு பொசிஷன். ஓகேங்களா? இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஷாஃப்ட்டு, ஃப்ளைவீல், இது ஒரு காம்போனண்ட்டு. இங்கிட்ட இருக்கக்கூடியது கிளட்ச். இதோட காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளட்ச் பெடல், ஃபல்க்ரம், பின், பீரிங், கிளட்ச் ஷாஃப்ட், ப்ரெஷர் பிளேட், கிளட்ச் பிளேட், ஃப்ரிக்ஷன் லைனிங், கிளட்ச் ஸ்ப்ரிங். ப்ரெஷர் பிளேட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ்டு பண்ண போகிறோம் கிளட்சை. ரெண்டு அமைப்பு இருக்குது. ஒன்று ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்ட் அமைப்பு, இன்னொரு அமைப்பு என்னென்னு பார்த்தாச்சு கிளட்ச் பிளேட், ப்ரெஷர் பிளேட் அமைப்பு. இல்லை கிளட்ச் பிளேட் முன் பின் பக்கம் வந்து எப்படிங்கன்னா ஃப்ரிக்ஷன் லைனிங் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிக்ஷன் லைனிங் அதாவது அந்த அமைப்பு தான் போய் ஃப்ளைவீலோட ஜாயின் ஆக போகுது என்கேஜ்டு பொசிஷனில். ஃப்ரிக்ஷன் லைன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து கிளட்ச் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை லோடை தாங்கக்கூடிய செராமிக்ஸ் மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. டயராமில் இப்போ டிஸ்என்கேஜ்டு பொசிஷன் எப்படி நடக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளட்ச் பெடல் இருக்குது. கிளட்ச் பெடலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்,
டிஸ்என்கேஜ் பண்ணுறதுக்கு அல்லது கியரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், கிளச்சை வந்து மிதிப்போமா காரில். கிளச்சை மிதிக்கும் போது நமக்கு என்னாகும், அந்த அழுத்தம் நேரம் எங்கே போகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபல்க்ரம் பின் வழியாக பீரிங் ப்ரெஷர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கிளச் பிளேட்டில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் ப்ரெஷர் பிளேட்டுக்கு டைரெக்டாக போயிடுது, அதோட கனெக்ட் ஆகக்கூடிய ஷாஃப்ட் மூலமாக போயிடுது. ஓகேங்களா? அப்படி போகும்போது ப்ரெஷர் பிளேட்டோட கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் சொன்ன படத்தில் 2 விதமான அமைப்பு இருக்குது. ஒன்று ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்ட்டு, இன்னொன்று கிளச்சு. இது இல்லாமல் ஒரே அமைப்பு ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ கிளச்சு படம் நம்ம வந்து மிதிக்கும்போது ப்ரெஷர் பிளேட்டானது நமக்கு மூவ் ஆகுது. எந்த சைடு மூவ் ஆகும், ரைட் சைடில் மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்படி மூவ் ஆகும்போது அதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிளச்சு ஷாஃப்ட்டு என்ன ஆகும், நமக்கு ரைட் சைடில் மூவ் ஆகிரும். ஸோ வலது பக்கம் மூவ் ஆகிறது முக்கியமான பாயிண்ட். இதில் அந்த பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்என்கேஜ்டு பொசிஷன். ஸோ டிஸ்என்கேஜ்டு பொசிஷனில் கிளச்சு பிளேட்டு, ப்ரெஷர் பிளேட்டு இந்த அமைப்பெல்லாம் சுழலுமான்னு பார்க்கும்போது அதுவும் சுழலத்தான் செய்யும். ஆனால் ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்ட் சுழலக்கூடிய வேகத்தை விட குறைந்த வேகத்தில் அது சுழலும். ஓகேங்களா? இப்போ டிஸ்என்கேஜ்டு பொசிஷன் எப்படின்னு பார்த்தா, கிளச்சு பிளேட்டில் வந்து நம்ம மிதிக்கும்போது அந்த அழுத்தமானது ப்ரெஷர் பிளேட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கிளச் அமைப்பு என்ன நமக்கு டோட்டலாக ரைட் சைடு வலது பக்கம் என்ன பண்ணுது, நமக்கு நகர்த்திடுது. இந்த மாதிரி இன்ஜின் ஷாஃப்டோட கிளச் ஷாஃப்ட் கனெக்ஷன் ஆனது டிஸ்என்கேஜ் ஆகுது. என்கேஜ் கனெக்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங் ஆனது அது எப்படி நார்மல் கண்டிஷன் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அதோட ஒர்க்கிங் கண்டிஷனை பற்றி பார்ப்போம், ஒர்க்கிங்கை பற்றி பார்ப்போம். கிளச் பிளேட்டை வந்து கிளச்சு பெடல், அந்த பெடலை மிதிக்கும்போது ப்ரெஷர் பிளேட்டுக்கு வந்து ப்ரெஷர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்னாகும், கிளச்சு ஸ்ப்ரிங்கை அதனுடைய எதிர் விசைக்கு இப்போ நார்மல் பொசிஷன் அதனுடைய கம்ப்ரஸ் பண்ணி ரைட் சைடில் மூவ் ஆகுது. கிளச்சு பெடலை மிதிக்கும்போது ப்ரெஷர் பிளேட்டானது கிளச்சு ஸ்ப்ரிங்கை அழுத்துது. அப்போனா ரைட் சைடு மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிளச் பிளேட்டும் சேர்ந்து நமக்கு ஆப்போசிட், அதாவது ரைட் சைடில் வந்துடுது. அப்படி வரும்போது ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்ட் வந்து சுழலும், கிளச்சு பிளேட்டும் நமக்கு என்ன ஆகும், முதல்ல சுழலும். அடுத்து கிளச்சு ஷாஃப்ட் சுழல்வது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக சுழலும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது டோட்டலாக சுழல்வதை நிப்பாட்டுகிறது. ஓகேங்களா? இவ்வாறு டிஸ்என்கேஜ்டு பொசிஷனில் வந்து ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்ட்லேருந்து பவரானது கிளச்சு ஷாஃப்ட்டுக்கு போகிறது வந்து தடுக்கப்படுகிறது. அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இதன் அமைப்பு எளிதானது, கியர் சேஞ்ச் பண்ணுறதும் எளிது, அதிக சக்தியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஃப்ளைவீலோட ப்ரெஷர் பிளேட் தேய்ந்த பரப்புகளை தேவைப்படும் போது எளிதில் மிருதுவாக்கிக் கொள்ளலாம். அதாவது ப்ரெஷர் பிளேட் ஜாயிண்ட் ஆகும்போது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து தேய்மானம் ஆகும். அதை வந்து நம்மளால் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறைவு, இதனுடைய ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும்.
ஈஸி டு ஆப்ரேஷன். இதுதான் சிங்கிள் பிளேட் கிளச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். நார்மலாக அம்பாசடர் கார், ஹெவி லோடு வெஹிக்கிள்ஸ், மாருதி ஜீப் போன்ற வாகனங்களில் வந்து இந்த சிங்கிள் பிளேட் கிளச்சை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி பிளேட் கிளச். அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேட் கிளச் மாதிரியே தான் அதனுடைய அமைப்பு. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த மல்டி பிளேட் கிளச்சுங்கிறது. இப்போ மல்டி பிளேட் கிளச்சோட அமைப்பு வந்து படத்தில் பார்க்கலாம். ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்ட் அது ஒரு அமைப்பு. கிளச்சு பெடல், ப்ரெஷர் பிளேட், கிளச்சு பிளேட்ஸு. இது முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிள் பிளேட் கிளச். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளேட் கிளச் மட்டும், சிங்கிள் பிளேட் கிளச் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பிளேட் கிளச். இதில் கிளச் பிளேட்டோட எண்ணிக்கை அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். மல்டி பிளேட் கிளச்சில் அப்படின்னா கிளச்சோட எண்ணிக்கை வந்து கிளச் பிளேட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிளச் பிளேட்ஸ் இருக்குது. கிளச் பிளேட்ஸுக்கு முன்னும் பின்னும் நமக்கு ஃப்ரிக்ஷன் லைனிங் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர் பிளேட்டோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ டயக்ராமில் வந்து மல்டி பிளேட் கிளச் ஆனது என்கேஜ்டு பொசிஷனில் இருக்குது. டிஸ்என்கேஜ்டு பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கும்போது கிளச் பெடலுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அது வந்து அழுத்தமானது நேரடியாக எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிளேட் போகும். ப்ரெஷர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ரெஷர் பிளேட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகி நமக்கு டிஸ்என்கேஜ் பொசிஷனுக்கு வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிளச் பிளேட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவீலுக்கும் ப்ரெஷர் பிளேட்டுக்கும் இடையில் இருக்குது. மற்ற இருக்கக்கூடிய 3 கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 ப்ரெஷர் பிளேட்டுக்கு நடுவில் வந்து கிளச் பிளேட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரெஷர் பிளேட்டுன்னு கொடுத்துருக்காங்க நினைக்காதீங்க. கிளச் பிளேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து நோட் பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரி அடுத்தடுத்த 3 கிளச் பிளேட்டு ஓகேங்களா. ப்ரெஷர் பிளேட்டோட ஜாயிண்ட் ஆகிருந்து வரக்கூடியதான் ப்ரெஷர் பிளேட்டு. இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரெஷர் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. கிளச் பிளேட்ஸ் வந்து 4 இருக்குது. கிளச் பிளேட் எண்ணிக்கை வந்து பாருங்கள் 4 இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் பிளேட்ஸோட எண்ணிக்கை 4 இருக்குது. ஸோ கிளச் பிளேட் ஆனது ஃப்ளைவீலுக்கும் ப்ரெஷர் பிளேட்டுக்கு நடுவில் இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய 3 கிளச் பிளேட் ஆனது 2 ப்ரெஷர் பிளேட்டுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிளச் பெடலுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த அழுத்தமானது ப்ரெஷர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்ப்ரிங்கை அதனுடைய ஆப்போசிட் விசைக்கு, அதனுடைய எதிர் விசைக்கு அழுத்தி கிளச் ஆனது இன்ஜின் ஷாஃப்ட்லேருந்து ரிமூவ் ஆகி ரைட் சைடில் மூவ் ஆகுது. ஓகேங்களா. அப்போ நமக்கு ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு கிளச்சு மெதுவாக சுழன்று படிப்படியாக அதன் வேகத்தை குறைத்து கடைசி என்னாகும், சுழல்வதை நிப்பாட்டிடும். அப்புறம் நமக்கு பவர் தேவையில்லை. என்கேஜ்டு பொசிஷன் வரும்போது கிளச் பெடலை ரிமூவ் பண்ணும்போது அழுத்தத்திலிருந்து எடுக்கும்போது கிளச் ஆனது ஃப்ளைவீல் இன்ஜின் ஷாஃப்டோட இணைந்து இன்ஜின் ஷாஃப்டோட கிளச் ஷாஃப்ட் இணைந்து பவரானது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸ்ப்ரிங் ஆனது அதனுடைய நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுது. ஸோ அதிக அளவு பவரை கடத்துறதுக்கு டார்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால கனரக வாகனங்கள்லையும் ஸ்போர்ட்ஸ் கார்லையும்
மோட்டார் பைக்லேயும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 டைப் ஆஃப் கிளச் இருக்குது. ஒன்று வெட் கிளச், இன்னொன்று ட்ரை கிளச். வெட் கிளச்சுங்கிறது ஆயில்ஸ் மூலம் பயன்படுத்தினாங்கன்னா அது வெட் கிளச். நார்மலாக அதை பயன்படுத்தினாங்கன்னா அது ட்ரை கிளச். ஓகே, தேங்க்யூ.